அமெரிக்காவில் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவன கார் விற்பனையகங்களுக்கு எதிரே அந்நாட்டு மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நெருங்கிய நண்பராக உள்ள எலான் மஸ்க் தலைமையில் அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை செயல்பட்டு வருகிறது. அவரை அரசின் சிறப்பு ஊழியர் என்று அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்து உள்ளது. அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் எலான் மஸ்க் செலுத்தி வரும் ஆதிக்கத்தால் அந்நாட்டில் அவருக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அரசின் செலவினத்தை குறைப்பதற்கான மஸ்கின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள டெஸ்லா கார் விற்பனையகங்களுக்கு எதிரே இந்த மாத தொடக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி, நியூயார்க்கு, மேரிலேண்ட், வாஷிங்டன், சிகாகோ என நாடு முழுவதும் உள்ள டெஸ்லா கார் விற்பனையகங்களுக்கு எதிரே பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் பிரிட்டன் தலைநகர் லண்டன் உள்பட சில ஐரோப்பிய நகரங்களிலும் டெஸ்லா விற்பனையகங்களுக்கு எதிரே போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த எதிர்ப்பு காரணமாக டெஸ்லா கார்களை வாங்கியவர்கள் அவற்றை விற்பனை செய்துவிட முயற்சிப்பதாகவும் அத்தகைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த கனேடிய அமெரிக்க தொழில் அதிபர், கண்டுபிடிப்பாளர், முதலீட்டாளரான எலான் மஸ்க், இவர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் செயல் அதிகாரியாகவும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கட்டுமான தலைவராகவும் முதன்மை செயல் அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார். மேலும் ஸ்பேஸ் எக்ஸ், பேபால், டெஸ்லா மோட்டார்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்களின் ஆரம்பகால முதலீட்டாளர் ஆவார். டிசம்பர் 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி எலான் மஸ்க் உலகின் 2வது பணக்காரராக உள்ளார். எலான் மஸ்கியை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். இவருடைய தந்தை பொறியாளராகவும் தாயார் சத்துணவு நிபுணராகவும் இருந்துள்ளனர். தனது 12வது வயதில் கணினியில் ஈர்ப்பு கொண்டு தம்முடைய வீடியோ விளையாட்டிற்கு அவரே குறியீடுகள் எழுதி அதனை விற்று ஊதியம் பெற்று வந்துள்ளார். கனடாவில் ஓண்டாரியா, கிங்ஸ்டனில் உள்ள குவீன்ஸ் பல்கலைக்கழகத்திலும் பின்னர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலும் படித்தார். பொருளியல் மற்றும் தெரியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டங்கள் பெற்றார். ஆய்வுகள் செய்து பட்டம் பெற கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். ஆனால் ஆய்வுகள் கல்வியை அங்கு தொடர முடியவில்லை. பின்னர் வணிக நோக்கத்தில் விண்வெளியில் சுற்றுலா பயணம் செய்ய ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் விண்கலத்தை உருவாக்கி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி வருகிறார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.